வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே எப்படி தரமான நெய்ய தயாரிக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற பாலோட ஏடு தான். அந்த ஏடு எடுத்து வச்சு தான் நம்ம பண்ண போறோம். இத சில பேர் பார்த்தீங்கன்னா, பால் ஆடன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, பால் ஏடுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஆகுதுன்னா, இது ஒரு பெரிய ப்ராசஸ். பெரிய ப்ராசஸ்னா எப்படின்னா, பால் அந்த ஏடு எடுத்து அதுக்கப்புறம் பட்டர் ஆகுது. இப்போ நம்ம இந்த பட்டரை உருக்கி தான் நெய் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி பட்டர்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால்கோவா மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது நாங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டோம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால்லாம் வைப்போம்ல அந்த ரேக்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சதுனால கொஞ்சம் கட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நான் மெல்ட் ஆன பிறகு தான் நாங்கள் செய்ய போகிறோம். அது வரையும் வச்சுருந்தோம். ஓடுறா தம்பி சுவிட்சுன்ட்டு போட்டேன். போர்டு ரொம்ப பழசு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் வீடு. அப்படியே அதை மிக்சியில் வச்சு ஜார் போட்டு அரைக்கலான்னு அரைச்சோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது சரியாக அரையில, இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும் போல தெரியுது. ஃப்ரீசரில் வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவுசெய்து ஃப்ரீசர்லலாம் வைக்காதீங்க. அதை நம்ம கரெக்டாக அது கிரைண்ட் ஆகிற வரையும் நம்ம அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு வழியாக இப்போ எடுத்து பார்க்கும்போது அரையில. செகண்டாக நான் அடித்தது அரைஞ்சிச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை நம்ம ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு அதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு இதை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. வெறும் கரண்டியை வச்சு கலக்குனாவே போதும். அந்த பதம் வந்துடும். அந்த பதம் எப்படி வருதுன்னு பாருங்கள். சில நெய் ஸ்வீட்லாம் செய்வாங்களே, அந்த ஸ்வீட்டும் இப்படி தான் செய்வாங்களேன்னு எங்களுக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது வர தான் தெரியும். அது என்ன ஸ்வீட்டுன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பபிள்ஸ்லாம் வந்துச்சு. ஓரளவுக்கு நல்லாவே கொதிக்குது பாருங்கள். அதை எப்பயுமே கொஞ்சம் மீடியமான ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். ரொம்ப சிம்மும் வேணாம் ரொம்ப ஓவரும் வேணாம். ஒரு மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கரெக்டாக இப்போ வந்துடுச்சு. இந்த பதம் பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டே இருந்தேன் நானும். அது பொடி மாஸ் மாதிரி வந்துச்சு. என்னடா இது ஆரம்பத்தில் மாதிரி கட்டிடுச்சு அப்படின்னு நானும் பார்த்தேன். ஐயோ, மறுபடியும் அதே மாதிரி வருது அப்படின்னு அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறமா தான் தெரியுது இதிலிருந்து தான் தனியாக அந்த நெய் உருகுது. இப்போ நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இன்னும் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வருது. அந்த நெய் வாசனை அவ்வளோ மணக்குது. அந்த அளவுக்கு தரமாக இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சுத்தமான மாட்டுப்பால். பேக்கெட் பாலில் பண்ணால் இவ்வளோ பர்ஃபெக்டாக வருமா இல்லையா எனக்கு தெரியல. பேக்கெட் பாலில் வருமா இல்லையானே தெரியல. நம்ம எதிர்பார்த்த நெய் வந்துடுச்சு ஒரு வழியாக. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ப்ராசஸோட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 மினிட்ஸ் தான். அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலக்குனா போதும். நீங்கள் கலக்கிட்டே இருந்தால் தான் அது சீக்கிரமாக வரும். அப்படி கலக்கலைன்னா வராது. இது என்ன ஸ்வீட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் நான் சாப்பிட்ருக்கேன். அது நெய் ஸ்வீட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது இதில் தான் செய்வாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ்ஸு. அப்படி உண்மையாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபில்டரை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மேலே இருக்க வேஸ்ட்டும் கீழே நெய்யும் கரெக்டாக இறங்கும். நெய் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் நெய் தான் வரும். இவ்வளோ பண்ணதுக்கு கொஞ்சம் நெய் தான் வரும். பார்த்திங்கன்னா ஒர்த்தாக வந்துச்சு. என்ன கேட்டால் ஒரு 80 ரூபா சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த சின்ன டப்பா நெய் 80 ரூபா தான் நினைக்கிறேன். இப்போது அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டோம். டெய்லியும் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற பாலை வச்சு. இதை சூடாறின பிறக்கி நம்ம நெய் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ அவங்க பிடிச்சதா மறக்காம அம்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும்.